சலவாத்தும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் மக்ஃபிரத்தும் ஜன்னத்தும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தும் ஷஃபாஅத்தும் இந்த ஈதுல் ஃபித்ருடைய பரிபூரணமான நன்மை நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அருள்மழையாக பொழியச் செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்து கொண்டோம். குல்லு ஆமீன் வாந்த பில் கைர், வருடம் முழுவதையும் அல்லாஹ் நலவாக்கி தருவானாக, கைராக்கி தருவானாக என்ற வாழ்த்துக்களோடு தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும் வ கஃபர அல்லாஹு லனா வ லக்கும், அல்லாஹ் நம் எல்லோருடைய அமல்களையும் கபூல் செய்வானாக, நம் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அருமையான முஃமின்களே, ஈதுல் ஃபித்ர் என்ற ஒரு தியாக திருநாள். உலகத்துல தர்மம் கொடுப்பதை மட்டும் ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிற ஒரு பெருநாள் என்று சொன்னால் அது இஸ்லாமியர்கள் கொண்டாடப்படுகிற இந்த ஈதுல் ஃபித்ர் தான். இது ஈதுல் ஃபித்ர் பேரே சதகாவை கொடுத்து தர்மத்தை கொடுத்து கொண்டாடப்படுகிற பெருநாள், தர்மத்தின் பெருநாள் என்று சொல்லலாம். ஃபித்ர் சதகத்துல் ஃபித்ர் சொல்லல, அதான் இப்படி சொல்வார்கள். ஏழைக்கு கொடுக்க வேண்டிய தர்மத்தை முதல்ல கொடுத்துட்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டிய அந்த தொழுகையே இரண்டாவதாக தொழ வேண்டும் என்று சொல்லி தருகிற அற்புதமான ஒரு பெருநாள் இந்த ஈதுல் ஃபித்ர் என்ற பெருநாள். முதல்ல அல்லாஹ்வை தொழுகுன்னு சொல்லல, அல்லாஹ் ஃபித்ராவை போய் ஏழைக்கு கொடுத்துடுவான். ஏழைக்கு போய் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்துட்டு இரண்டாவது பள்ளிவாசலுக்கு வா, அப்படி வந்து என்னை தொழுகு என்று ஏழைகளை சந்தோஷப்படுத்துகிற, ஏழைகளை மகிழ்வுபடுத்துகிற ஒரு அற்புதமான பெருநாளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்திருக்கிறார்கள். அருமையான முஃமின்களே, இந்த பெருநாளினுடைய ஆகச் சிறந்த சந்தோஷம் யாருக்கு என்றால் நோன்பாளிகள். நோன்பாளிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை அல்லாஹ் இந்த பெருநாளிலே வைத்திருக்கிறார். நோன்பு வைத்தவர்களுக்கும் சந்தோஷம், நோன்பு வைக்காதவர்களுக்கும் இந்த பெருநாளிலே சந்தோஷம் உண்டு. நோன்பு வைத்தவர்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் உண்டு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லிஸ்ஸாயிமானி ஃபர்ஹதானி, நோன்பாளிகளுக்கு இரண்டு சந்தோஷம் இருக்குது, இரட்டிப்பு சந்தோஷம் இருக்கிறது. ஒரு சந்தோஷம் என்னவென்றால் இந்த ஸாயிமில் ஃபித்ர், நோன்பு திறக்கிற போது ஒரு சந்தோஷம். அந்த காலையில சஹர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடாம தண்ணி குடிக்காம அந்த தாகிச்சு இருந்து அந்த மகரிபு நேரத்துல இஃப்தார் நேரத்துல உட்கார்ந்து அந்த நோன்பு திறக்கிறப்ப அந்த நியத்தை சொல்லிட்டு அந்த பேரிச்சம்பழத்தை முதல்ல எடுத்து நம்ம சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிக்கிற போது நமக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குதே, அந்த வார்த்தையினால சொல்ல முடியாத அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இந்த நோன்பு திறக்கிற போது ஒரு சந்தோஷம், எவ்வளவு பெரிய சுமைகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த நோன்பு திறக்கிற நேரத்துல உட்கார்ந்து அந்த பேரிச்சம்பழத்துக்கும் அந்த தண்ணிக்கும் குடிக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷத்தை அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு இந்த துன்யாவோட முதல் சந்தோஷமா இருப்பான். அதை எல்லாரும் அனுபவிச்சிருப்பான். இன்னொரு சந்தோஷத்தை அல்லாஹ் நாளை வறுமையில வைத்திருக்கிறான். கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்திருக்க, வெளியில இருக்கிற உள்ள வந்து இன்னொரு சந்தோஷத்தை அல்லாஹ் முன்னாடி வந்திருக்க, அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும். இன்னொரு சந்தோஷத்தை அல்லாஹ் நாளை மறுமையிலே வைத்திருக்கிறான். எப்பொழுது அந்த சந்தோஷம் கிடைக்கும்? இந்த லிகாஇ ரப்பி, அல்லாஹ்வை நாம் சந்திக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பதற்காக எல்லோரையும் ஒன்று சேர்ந்திருப்பான். எல்லோரும் கேள்வி கணக்குக்காக நாம் ஒன்று சேர்ந்து இருக்கிற போது அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த ஜலாலியத்தான கம்பீரமான ஒரு தோற்றத்தில், ஒரு நூறானியத்தில் அல்லாஹ் வந்து நம்ம முன்னாடி நிற்பான். நிக்கிறப்ப அப்பொழுது தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சொர்க்கவாசி யாரு, நரகவாசி யாரு என்று சொல்லி அல்லாஹ் தீர்ப்பு வழங்குகிறான். தீர்ப்பு வழங்குற போது அல்லாஹ்வை பார்ப்போம், தூரத்துல இருந்து பார்ப்போம், நம்ம பக்கத்துல போய் பார்க்க முடியாது. சொல்றாங்க, தீர்ப்பு வழங்குகிற போது அல்லாஹ் ஒரு அரசன் போன்று, ஒரு கண்ணியமானவன் போன்று இருப்பான். தீர்ப்பு வழங்கப்பட்டு விடும். தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்ட உடனே அல்லாஹ் தஆலா நரகவாசிகளை பார்த்து சொல்லுவான், மலக்குகள்கிட்ட சொல்லுவான், மலக்குகளே நீங்கள் அந்த நரகவாசிகளை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். நரகவாசிகளை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான்.
நரகவாசிகளை மலக்குகள் என்ன செய்வாங்க, நரகத்துக்கு வேகமாக இழுப்பார்கள். இழுக்கிற போது அவர்கள் ரொம்ப இலகுவா வெக்கண்டு இழுத்துட்டு போயிடும். அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. நரகவாசிகள் ரொம்ப லேசா இருப்பாங்க. மலக்குகள் வேகமாக இழுத்து கொண்டு நரகத்துல போட்டுருவாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்குள்ள இழுத்துட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்குள்ள இழுத்துட்டு போகணும்னு சொல்றப்ப சொர்க்கவாசிகளை இழுக்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. நரகவாசிகளை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்கன்னு சொல்றப்ப நரகவாசி போக மறுப்பாங்க. ஏன் போக மறுப்பாங்க? அந்த நரகம் சூடானது, அங்கே கொதிக்கிற நீரும் வெடிக்கிற வெப்பமும் தான் இருக்கும். அந்த நரகத்துக்குள் போய் விழுந்தாலே அவருடைய உடல் வெடித்து வெடித்து புண்ணாகி கொண்டே இருக்கும். அந்த வேதனைக்கு பயந்து அவர் போக மறுக்கிறான். அதனால இழுத்துட்டு போக சொல்லுவான், மலைக்கு இழுத்துட்டு போயிடுவான். இவங்க சொர்க்கத்துக்குள்ள போகனா போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டீங்க? அல்லாஹ் கேட்பான். மலக்குகள் கேட்பாங்க, ஏங்க போக மாட்டீங்க? இல்ல, நாங்க உலகத்துல தொழுதது, நோம்பு வச்சது, இபாதத்து செஞ்சது, ஹலால் ஹராம பேணி நடந்தது, அல்லாஹ்வை பார்க்கணும்னு நினைச்சோம், இப்ப பார்த்துட்டோம். அல்லாஹ்வை பார்க்கணும்னு நினைச்சு இப்ப பார்த்துட்டோம். இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். வருவான மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த நசீப் இருக்குது, அது அப்படியே மெய்சிலிருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க, நீங்க இப்ப அல்லாஹ்வை பார்த்தது ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடியவனா பார்த்தீங்க, தூரமா இருந்து பார்த்தீங்க. சொர்க்கத்துக்குள்ள போனீங்கன்னா சொர்க்கத்துக்குள்ள பக்கத்துல அல்லாஹ் உங்களை பார்ப்பான். எப்படி ஒரு வீட்டுக்கு இல்ல விருந்தாளி வந்தா அந்த வீட்டுக்காரவங்க எவ்வளவு கண்ணியமா அவங்களை வரவேற்று அவங்களுக்கு உபகாரம் செய்வாங்களோ, அது மாதிரி நீங்க சொர்க்கத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா சொர்க்கம் அல்லாஹ்வுடைய வீடு, அதுல அல்லாஹ்வை ரொம்ப நெருக்கமா பாத்தீங்க அப்படின்னு அல்லாஹ் மலக்குகள் மூலமா அந்த வார்த்தைகளை சொல்லுவான். மலக்குகள் இப்படி எல்லாம் அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க போக மாட்டாங்க, எங்களுக்கு இதுவே போதும்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ சொல்லி மறுபடியும் மலக்குகள் அல்லாஹ்ட்ட பேச, அல்லாஹ் மலக்கிட்ட சொல்ல, மலக்குகள் அந்த சொர்க்கவாசிகிட்ட சொல்லி, இப்படியாக கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இறுதியாக அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியார்கள் ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. ஏன் சொர்க்கத்துக்குள்ள போது இவ்வளவு யோசிக்கிறாங்க? சொர்க்கத்துல அவங்க கேட்டது உடனே கிடைக்கும். அவங்க அருந்தக்கூடிய தண்ணீர் பாலை விட வெண்மையா இருக்கும், தேனை விட தித்திப்பா இருக்கும். சொர்க்கம் என்றாலே எல்லாம் இருக்கக்கூடிய ஒன்று. உண்ணலாம், பருகலாம், தூங்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு பாத்ரூம் வராது, அது சிறுநீர் கழிக்காது, மூக்கு சரி வராது. இது போன்ற அசுத்தம் இல்லாத ஒரு புனித இடம் சொர்க்கம். சொர்க்கத்தை பத்தி இப்படித்தான் சொல்லுவாங்க, எந்த கண்ணும் பார்த்திராத ஒன்றுதான் சொர்க்கம், எந்த உள்ளமும் உணர்ந்திராத ஒன்றுதான் சொர்க்கம், ஜன்னா. அந்த ஜன்னத்துக்குள்ள போறதுக்கு இந்த சொர்க்கவாசிகள் முடிவு செய்யப்பட்டவங்க உள்ள போக யோசிப்பாங்க. காரணம் என்னங்க? அல்லாஹ்வை பார்த்த திருப்தி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்குங்க. சில விஷயத்தை பார்த்துட்டு எனக்கு இதுவே போதும்னு நிரப்பமாயிடும். அந்த திருப்தியில பெரிய திருப்தி என்னன்னா அல்லாஹ்வை பார்க்கிறது. பார்த்துட்டு நின்றுவாங்க. எவ்வளவோ சொல்லி சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் கடைசியா சொல்லுவான் மலக்கிட்ட, என்னுடைய அடியார்கள் சொர்க்கவாசிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. ஏன்னா நான் சொன்னதெல்லாம் செஞ்சாங்க, சொர்க்கத்தை அடையன்னு நினைச்சாங்க. இப்ப சொர்க்கத்தை தீர்ப்பு தந்துட்டு, ஆனா சொர்க்கத்துக்குள்ள போகாம என்ன பார்த்து இன்பத்திலே மூழ்கி இருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இவங்கள சொர்க்கத்துக்குள்ள இழுத்துட்டு போக முடியாது. மலக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. ஆனா நம்ம சொர்க்கவாசி ஆயிட்டோம்னா நம்ம இருக்க முடியாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானா? ஆமீன். அப்ப இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ் கடைசியா சொல்லுவான், என்னுடைய அடியார்கள் ரொம்ப உறுதியானவங்க. ஏன் உறுதியானவங்கன்னா, உலகத்துல நம்ம உறுதியா ஈமான்ல இருந்தோம், அமல் செஞ்சோம், அதனால உறுதியா அங்கேயும் நிற்கிறோம். நம்பணுமா இல்லையா? 30 நாள் 29 நாள் நோன்பு வச்சா என் ரப்பிய பாவத்தை மன்னிப்பான்னு நம்பணுமா இல்லையா? அதனால அல்லாஹ் அந்த உறுதியா அங்கேயும். ரப்பு நம்ம நம்பி உறுதியா ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருந்து என்ன கேட்டாலும் தருவான். அப்ப அது அங்கேயும் தருகிறான். எனவே அல்லாஹ் கடைசியா சொல்லுவான், அவங்கள சொர்க்கத்துக்குள்ள உங்களால கூட்டு போக முடியாது, வேணா சொர்க்கத்தை அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொர்க்கம் இறையச்சம் கொண்ட முத்தகீன்களுக்கு இழுத்து கொண்டு அவங்க காலில் போடப்படுமா. சொர்க்கத்துக்குள்ள போறது
எப்படி சொர்க்கம் நம்ம இருக்கிற இடத்துக்கு வர்றது எப்படி, அந்த பாக்கியம் முத்தகீன்கள் இறையச்சம் உள்ளவர்களுக்கு இருக்கிறது என்று அல் குர்ஆனை அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அந்த முத்தகீன்கள் இறையச்சம் உள்ளவங்க யாருன்னா நோன்பாளி. நோன்பு வைப்பதனுடைய முக்கியமான நோக்கமே என்னவென்று சொன்னால் இறையச்சம். தக்குவா தக்குவா தக்குவா. தக்குவானா என்னங்க? தக்குவானா என்ன புரியுற மாதிரி சொல்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தப்பு பண்ணுவதற்கு எல்லா சூழலும் இருக்கிறது, தவறு செய்யறதுக்கு எல்லா சான்ஸ் இருக்கு. அந்த நேரத்துல ரப்பு இதை தடுத்து இருக்கிறா, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம பாதுகாப்பா இருந்தோம்னா நம்மகிட்ட தக்குவா இருக்காங்க. இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல இப்ப நம்ம இருக்கிற உலகத்துல இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம். இதை கடைபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா யாராவது பார்க்கலன்னா ஈஸியா நம்ம தப்பு பண்ணிடுறோம். ஆனா அந்த நோன்பு நம்மளை தப்பு பண்ண விடாம பாதுகாத்துச்சு. 29 நாளும் பகலெல்லாம் நோன்பு வைத்து இருக்கிற போது தாகமா இருக்கும், வெயில் கடுமையா இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க, ஃப்ரிட்ஜ்ல தண்ணி இருக்கும், எடுத்து குடிக்க மாட்டாங்க. ஏன்னா நோன்பு முடிஞ்சிடும், என் ரப்பு பாக்குறான்ற தக்குவா நம்மளை அப்போல உச்சத்துல வச்சிருச்சு. இந்த தக்குவா 29 நாள் நம்மகிட்ட இருந்த தக்குவா அதை அப்படியே இஸ்திகாமத்துன்னு சொல்றாங்க அரபியில. அந்த தக்குவாவை நிரந்தரமா அதிலே உறுதியா நம்ம பயணிச்சுட்டு போனோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்துருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றார், யார் இஸ்திகாமத் ஒரு விஷயத்தை செய்யறதுல உறுதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மலக்குகள் மௌத்தின் போது வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லா தஹ்சன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் வருத்தப்படாதீர்கள், அப்ஷிரு பில் ஜன்னா, சொர்க்கம் உங்களுக்கு உறுதியாக்கப்பட்டு விட்டதுன்னு மலக்குகள் மௌத்தும் போது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து போயிடுவாங்க. எதனால? நம்ம செய்த இபாதத்துல உறுதியா இருக்கணும். ரமலான்ல 5 நேரம் தொழுதோம், சஹர் நேரம் எந்திரிச்சோம், அதனால ஃபஜ்ர் தொழுகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இஃப்தாருக்கு நோன்பு திறக்க பள்ளிக்கு வந்தோம், அதனால மகரிப் தொழுகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரி மத்த தொழுகைக்கெல்லாம் நேரத்தை நம்ம காலத்தை ஒதுக்கணும். இது மாதிரி அந்த 29 நாள் ஒரு மாசம் நாம் எடுத்த அந்த பயிற்சியை வச்சு நாம கொஞ்ச நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி அதே மாதிரி நடைபோட ஆரம்பிச்சிட்டோம்னா நாம இறையச்சம் பெற்ற தக்குவா நிறைய மாறிடும். ரமலான்ல நாம கற்ற பாடம் அடுத்த 11 மாதத்திலும் 5 நேர தொழுகையாளியாக, அதே போன்ற ஹலால் ஹராமை பேணக்கூடியவராக இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னா தக்குவா நம்மகிட்ட இருக்கு. அந்த தக்குவா நம்மளை சொர்க்கத்துக்கு போக செய்யாத, சொர்க்கத்தை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்து. ஒருத்தர் என்ன செய்யறாரு, யாருமே ரோட்ல இல்லாத ஒரு ரோட்ல பைக் வேகமா ஓட்டிட்டு போறாரு, கார் வேகமா ஓட்டிட்டு போறாரு. இது சாதனையா? டிராபிக்கான இடத்துல ஒருத்தர் பைக்கை ரொம்ப சேஃபா, காரை சேஃபா ஓட்டிட்டு போறாரு, இது சாதனையா? எது சாதனை? ரெண்டாவது சொன்னா சாதனை. அப்ப டிராபிக் எல்லா இடைஞ்சலுக்கு மத்தியில ரமலான்ல அல்லாஹ் தஆலா சைத்தானை கட்டி போட்டுன்னு சொல்றான், நரகத்தை பூட்டு போட்டுன்னு சொல்றான், சொர்க்கத்தை திறந்து விட்டேன்னு சொல்றான். அப்ப டிராபிக் இல்லாத இடம் மாதிரி ரமலான் நம்மள டிஸ்டர்ப் பண்ற சைத்தானை கட்டி போட்டான். அதே மாதிரி நரகத்துக்கு போகக்கூடிய செயலை செய்யறத நரகத்தை பூட்டிட்டான். இப்ப ரோடு காலியா இருக்குது, இதுல வாகனம் ஓட்டுன்னு சொன்னார்ல, நம்ம 29 நாள் ஓட்டிட்டு போன ஸ்பீடா எந்த ஆக்சிடென்ட் ஆகாலும் நல்லா இருக்கு, பழகிட்டோம். ஆனா இது இன்னையோட நேற்று மகரிபோட சைத்தான் ஓபன் பண்ணி விட்டான், நரகம் ஓபன் பண்ணப்பட்டுருச்சு. இப்ப டிராபிக்கா இருக்குது, எல்லாம் நம்மள சைத்தான் தொழுக போற நேரத்துல வேலை வரும், ஏதாவது ஒண்ணு இது பண்ற நேரத்துல வேலை வரும், இப்படிமா வரும். அந்த நேரத்துல இல்ல, நான் இப்பயும் ரமலான் இருந்தது போன்று நான் என்னுடைய ஷெட்யூல என் நேரத்தை காலத்தை ஒதுக்கிக்கிறேன்னு நம்ம தர்பியத்து பட்டுட்டோம் சொன்னா ரமலான்ல நாம எடுத்த அந்த வாய்ப்பும் அந்த தக்குவாவும் இப்பொழுது நமக்கு தொடர்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அருமையான முக்கியங்களே, இதைத்தான் தக்குவா என்று சொல்வார்கள். சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து முதல் கலீஃபா வந்தவங்க. ஒரு நாள் கூட இந்த தக்பீர் அல்லாஹு அக்பர் ஃபர்ஸ்ட் அஸர் தக்பீர் கட்டுவாங்கல்ல, அதை விட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட, ஒரு நாள் வர்றப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைப்பாங்க, தக்பீர் கட்டி தொழுக நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? இத்தனை நாள் நம்ம தக்பீரை விடாம தொழுத, இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தக்பீர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர்றாங்க. வந்த இமாம் ருக்குல இருக்கிறாங்க, ருக்குனா கீழே குனிஞ்சிருப்பாங்க. அப்ப ஜாயின் பண்ணிட்டா கூட நமக்கு ஒரு ரக்காத்து கிடைச்சிடும்.
ருக்கூல இருந்து ஹஸ்ரத் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணா ஒரு ரக்காத்து கிடைக்காது. நீங்க மறுபடியும் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ரக்காத்தை எந்திரிச்சு நீங்க தொழுதாத்தான் தொழுகு கூடும். இதுதான் சட்டம். அபூபக்கர் நாயகம் வர்றாங்க, வந்து ருக்கூல இருக்கிறாங்க, வந்து அல்லாஹ் அக்பர், வந்தோட ருக்கூல போயிடக்கூடாது, வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ஒரு செகண்ட் நல்ல நேரா நின்றுட்டு அப்புறம் தான் அல்லாஹ் அக்பர் கீழே போகணும். கீழே போய் இமாம் நம்ம சுப்ஹான ரப்பியல் அலீம் ஒரு தடவை சொல்ற அளவு இமாமோட ஜாயிண்டா இருக்கணும். நம்ம கீழே புரியுற நேரத்துல சமியல்லா லிமன் ஹமீதா சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அப்ப அபூபக்கர் நாயகம் வர்றாங்க, குடிறாங்க, ருக்கூல சுப்ஹான ரப்பியல் அலீம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தை. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் ருக்கூல இருந்து எந்திரிக்கிறோம் இல்லங்க, என்ன சொல்லி எந்திரிக்கிறோம்? சமியல்லாஹு லிமன் ஹமீதா. இந்த வார்த்தையை அல்லாஹ் முதல்ல தொழுகையில நம்ம கடமையாக்கல. எந்திரிக்கிறப்ப அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் எந்திரிப்போம். இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் சமியல்லாஹு லிமன் ஹமீதான்றதை அல்லாஹ் சட்டமாக்குறான். அப்ப என்ன ஆகுது? அபூபக்கர் ரலியல்லாஹு லேட் ஆயிடுச்சு, வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, தொழுகை கிடைச்சிருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் தக்பீர் தான் மிஸ் ஆயிட்டாங்க. அந்த சந்தோஷத்துல அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஏன்னா தொழுகை கிடைச்சிருச்சு, மிஸ் ஆகாம ஒரு ரக்காத் மிஸ் ஆகாம கிடைச்சிருச்சு, சந்தோஷத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த சந்தோஷம் அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் தொழுகையில் இருக்கிறப்பயே அல்லாஹ் சொல்றான், யா ரசூலல்லாஹ் நீங்க இப்ப ருக்கூல இருந்து எந்திரிக்கிறப்ப அல்லாஹ் அக்பர் சொல்லி எந்திரிக்க கூடாது, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லி எந்திரிக்க. அது அர்த்தம் என்னன்னா, சமி அல்லாஹ் அல்லாஹ் கேட்டு விட்டான், லிமன் ஹமீதா யாரு அல்லாஹ்வை புகழ்ந்தாங்களோ அந்த புகழ்பவருடைய புகழை அல்லாஹ் கேட்டு விட்டான்னு பதில் சொல்லிக்கிட்டே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்க சொல்றான். யார் அல்லாஹ்வை புகழ்ந்தா? அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அப்ப அவங்களுடைய தக்வா எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தொழுகையை விடக்கூடாது, முதல் தக்பீர் விடக்கூடாது, அது போனா நமக்கு வந்து ஒரு நல்ல நிலை இல்லை என்ற அளவுக்கு அந்த தக்வாவான நிலை தொழுகையிலேயே அவங்களுக்கு சமியல்லாஹு லிமன் ஹமீதான அந்த சட்டத்தையே மாத்தி கொடுத்தான்னா, இந்த தக்வா தான் உயர்ந்த தக்வா. அந்த தக்வாவை கொஞ்சமாவது நம்ம ஃபர்ஸ்ட் தக்பீருக்கு வேணாம், தொழுகை 5 நேரம் தொழுகுவோம், எங்கேயாவது கிடைக்கிற நேரத்துல தொழுதுக்கிறோம். எந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்கு, எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு 5 நேரம் தொழுகன்னு நினைக்கிறோம். அடுத்த கட்டமா கதா இல்லாம தொழுகன்னு நினைக்கிறோம். அடுத்த கட்டமா லேட்டானாலும் வீட்லயாவது தொழுகன்னு நினைக்கிறோம். இப்படி ஏதாவது ஒரு கோணத்துல நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ப நம்மளும் தக்குவாவை கத்துக்கிறோம். உச்சமா இருக்கிறத விட நடுநிலையாக ரொம்ப நோய் இல்லாம 5 நேரம் எங்கேயாவது நம்ம லேட் இல்லாம தொழுகக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம உருவாக்கணும். அருமையான முன்னீர்களே, மஸ்ஜிதுகள் ரமலானில் நிறைந்து வழிந்து இருக்கிறது. ஆனால் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அது காலியா இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய இபாதத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருக்குது. அந்த குறையினால அது கண்டினியூஷன் ஆகாம இருக்கு, தொடர் இல்லாம இருக்கிறது. தாய்மார்களே, நீங்களும் சரி நாமும் சரி, இந்த தொழுகையினுடைய நோன்புடைய விஷயத்துல ரமலான் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி தந்ததோ அதை அடுத்தடுத்த நாட்களிலும் நாம் செயல்படுத்த வேண்டும். இதுதான் இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தர தக்குவா. 2வது செய்தி நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன். 2வது, இந்த நாளில் அதிகமாக சதக்கா கொடுக்கும், தர்மம் செய்யும். சதக்கத்துக்கு கொடுக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்ம தான் முடிந்த தர்மம், ஏழைகளுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கிறது, இனிப்பு செஞ்சு கொடுக்கிறது, ஏதாவது ஒரு சதக்காவை ஏதாவது ஒன்று கொடுக்க. சதக்கத்துல் ஃபித்ர்னா மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா நம்ம வீட்டுல பிரியாணி செய்யறோம் கொடுக்கலாம், ஸ்வீட் செய்யறோம் கொடுக்கலாம், வேற ஏதாவது காசு கொடுக்கலாம் அது கொடுக்கலாம். சதக்கத்துல் ஃபித்ர் மட்டும் தான் கொடுக்க கூடாது. மற்ற தர்மங்கள் அன்பளிப்புகளை கொடுக்கலாம். சதக்கா வேற, அன்பளிப்பு வேற. நீங்க சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்து தர்மம் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து தர்மம் செய்ய வாய்ப்பு இருந்தா தர்மம் கொடுக்கலாம், அன்பளிப்பு கொடுக்கும். அன்பளிப்பு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். முஸ்லீம் காஃபிர் கொடுக்கலாம், காஃபிர் முஸ்லீம் கொடுக்கலாம், பெரியவங்க சின்னவங்களுக்கு கொடுக்கலாம், வேலை செய்யற முதலாளி கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அன்பளிப்பை கொடுங்கள். சல்லல்லாஹு சொல்லுவாங்க, தஹாபு தஹாபு, அன்பளிப்பு கொடுங்கள், அன்பு அதிகமாகும். இந்த நாள்ல அன்பளிப்பு கொடுப்போம். நம்முடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், நாம நேசிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் நாம் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். சஹாபாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க. இது மாதிரி பெருநாள்ல, ஈதுடைய நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது, மஹப்பத் செய்து, இந்த மாதிரி எல்லாம் அந்த சஹாபாக்கள் நம்முடைய வாழ்க்கையில 2வது சதக்காவையும் மஹப்பத், அந்த ஹிபத், அன்பளிப்பையும் இந்த நாள் அதிகமாக கொடுத்தாங்க.
இந்த இரண்டாவது நம்ம பின்பற்ற வேண்டியது. மூணாவது, நான் நிறைவு வந்து விடுகிறேன், உறவுகளோடு நீங்க சேர்ந்து இருக்கணும். இன்னைக்கு இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால சண்டையா இருந்தோம்னா இன்னைக்கு சமாதானமாயி இனிமேலுக்கு சேர்ந்துதான் இருக்கணும் உறவுகளோடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த நாளில் மலக்குமார்களை அல்லாஹ் ஒவ்வொரு ஏரியாவுக்கு அனுப்புறாங்க. ஒவ்வொரு முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கு மலக்குகள் வந்து ஒவ்வொரு தெருவினுடைய வாசல்ல நின்றுகிட்டு மலக்குகளை வந்து அல்லாஹ் பார்க்க சொல்றான். மலக்குகளை பாருங்கள், என்னுடைய அடியார்கள் எப்படி என்னை நோக்கி வருகிறார்கள் தொழுகைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்கள பார்த்து கேட்கிறான், ஒரு அடியான் வேலையை முடித்து விட்டால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் மலக்குகளை பார்த்து கேட்கிறான். மலக்குகள் சொல்றாங்க, யா அல்லாஹ், ஒரு அடியான் வேலையை முடிச்சுட்டா அவனுக்கு கூலியை கொடுக்கணும். இன்னைக்கு கூலி வழங்கப்படுற நாள், எனவே அவங்க நோன்பு வச்சதுக்கு தொழுதலுக்கு பாடுவதற்கு கூலி கூடிய அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், மலக்குகளை நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருங்கள், என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்னுடைய கம்பீரத்தின் மீது ஆணையாக, என்னுடைய உயர்வின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், என்னுடைய அடியார்கள் செய்த அனைத்து நன்மைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டேன், அவர்கள் செய்த அனைத்து பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். இந்த நேரத்தில் இந்த ஈதுடைய இடத்தில் வைத்து நான் சொல்கிறேன், மலக்குகளை நீங்கள் சாட்சியாக இருங்கள், அவர்கள் எல்லோருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்பதை தாண்டி அல்லாஹ் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் நான் நன்மையாக மாற்றி தந்து விட்டேன். நம்ம செஞ்ச தவறு கூட ரப்பு நன்மையா மாற்றி தர்றான். அந்த அளவுக்கு புனிதமான இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற இந்த ஈதுடைய இடத்துல, ஈதுடைய நாள்ல யாரும் ரத்த பந்தத்தை சொந்தத்தை முறிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்ப அந்த வாக்கியம் எழுந்தவங்களாக நம்ம ஆயிடக்கூடாது. ஒண்ணும் இல்ல, நம்ம உறவு, நம்ம ரத்தம், நம்ம சொந்தம், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தாய், தந்தை, மனைவி, அல்லாஹ்வுக்காக இன்னைக்கு அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ்வுக்காக நம்ம இன்னைக்கு அவங்ககிட்ட போய் இறங்கி பேசுவோம். அவங்க பேசாம போனாலும் பரவாயில்லை, நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லி ஈத் முபாரக் என்று வாழ்த்து சொல்லி முசாபஹா செய்யுங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட பேசுங்க. ஏத்துக்கிறன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. விட்டுறாதீங்க, உறவுகளை விட்டுறாதீங்க. உறவுகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல யார் உறவுகளை விட்டு விட்டானோ அவன் மறுமையில் தன்னந்தனியாக இருப்பவனை போட்டு இந்த உலகத்துல தன்னந்தனியா இருப்பான். மறுமையில நிலைமை எப்படி இருக்கும்? யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி அப்படின்ட்டு யாராவது நன்மையை கேட்டுருவாங்களோ, கணவன் மனைவியை பார்த்து ஓடுவா, மனைவி கணவனை பார்த்து ஓடுவா, பெற்றோர்கள் பிள்ளையை பார்த்து ஓடுவா, பிள்ளைகள் பெற்றோர்கள் கேட்டா நன்மையை பிடிக்கிடுவாங்க. அங்கதான் நடக்கும். அந்த நிலை இங்க யாருக்குன்னா, உறவுகளோடு யாரு சேரலையோ அவன் இந்த உலகத்துல அனாதம். உறவுகளோடு சேர்ந்தாரோ மறுமையில மட்டும் அனாதை இல்லை, இங்கேயும் அவன் ஒன்றும் இல்லாத நிற்கதியானவன் தான். எனவே உறவுகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த பெருநாளிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். பெண்களுக்குனே ஒரு ஸ்பெஷலா ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, பெண்களே இந்த ஈதுல் ஃபித்ர் நாள்ல அதிகமா நீங்க சதகா செய்யுங்க, ஏன்னா பெண்களை நரகத்துல நான் நிறைய பார்த்தேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. பெண்களை நிறைய நரகத்துல பார்த்தேன். அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, அவங்க இல்முல அறிவுல கொஞ்சம் குறைவானவர்கள், அதை போன்று கணவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். எனவே பெண்களே, நீங்கள் சதக்காவை கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க. பெருசா கொடுக்கணும் இல்லைங்க, நம்மகிட்ட இருக்கிற ஒரு பேரிச்சம்பழத்தையாவது ஒரு மக்களுக்கு கொடுக்கிறது சதக்கா தான், தர்மம் தான், அன்பளிப்பு தான். எனவே தாய்மார்களே, நீங்கள் இந்த நாளில் அதிகமாக சதக்காக்கள் கொடுங்கள், தானங்கள் செய்யுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள். ஆக அல்லாஹ் தஆலா இந்த நாளில் தக்வாவை நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த தக்வாவை அடுத்த 11 மாதத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நற்பாக்கியவான்களாகவும், நாம் உறவுகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய நற்பாக்கியவான்களாகவும், அடுத்து இன்னொரு கடைசியா இருக்கக்கூடியது 6 நோன்பு. ஷவ்வாலுக்கு அடுத்து நாளையிலிருந்து 6 நோன்பு தொடர்ந்து வைக்கிறது. அது ஒரு சுன்னத்தான அமல். சொல்லுவாங்க, யாரு ரமலானை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்துல 6 நோன்பு வைக்கிறாங்க, அவங்க வருஷம் ஃபுல்லா நோன்பு வச்சதுக்கு நன்மையை பெறுவாங்க. 6 நாள் நோன்பு, வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை. அந்த ஒரு அமலும் இன்ஷா அல்லாஹ் பாக்கியாக இருக்கிறது. நல்ல ரப்பல் ஆலமீன் நாம் செய்த எல்லா விதமான ரமலானில் செய்த அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து இந்த பெருநாளிலே எல்லா வளத்தையும் நன்மைகளையும் அடைந்த நல்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை குடும்பத்தாரையும் பொருந்திக் கொள்வானாக. வருகிற மாதங்களிலே 6 நோன்பு வைக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. நீண்ட ஆயுளோடு நிறைந்த சுகத்தோடு நல்லவர்கள் செய்யக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு குடும்பத்தார்களுக்கும் உலக முக்கில் அத்தனை பேருக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. யாக்கி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.